சவாலை சந்திப்போம். பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா. 1 சாமுவேல் 14:1. ஒருவருக்கு திருப்தியானதொரு பதிலை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவருடைய தொலைபேசி அழைப்பை தவிர்க்க விரும்புகின்றோம். ஒரு பிரச்சனையை சந்திக்க திராணி இல்லை என்றால் அதனை விட்டு கண்களை திருப்பிக் கொள்கின்றோம். சில சவால்களை சந்திக்க பார்ப்போம் என்று துணியாமல் அவற்றை விட்டு விலகியோட வழி கிடைக்கின்றதா என்று யோசிக்கின்றோம். ஒரு கடன்காரனை கண்டு மறைந்து கொள்ள விரும்பினால் ஒரு நாள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அவன் மறுநாள் வருவான். சிரமமான சூழ்நிலையாய் இருந்தாலும் துணிந்து போய் 1 மாதமோ 2 மாதமோ தாழ்மையோடு கால அவகாசம் கேட்டால் 2 மாதங்கள் இளைப்பாறுதலோடு செயல்படலாம். சிலரை சந்திப்பதை தவிர்ப்பதும் பதில் கொடுக்காமல் தவிர்ப்பதுமே நிலைமைகளை மேலும் மேலும் மோசமாக்குகின்றது. எந்த ஒன்றாய் இருந்தாலும் அவற்றை சந்திக்க துணிய வேண்டும். சில நேரம் நாம் சந்திக்க துணியும் பொழுது அது நாம் பயந்திருந்த அளவில் ஒரு சிறு பகுதி கூட இல்லை என்பதை அறிவோம். இதற்காகவா ஓடி ஓடி ஒளிந்தோம் என்று எண்ண தோன்றும். எந்த ஒன்றையும் சந்திக்கும் வரை அது நம்மை பின்தொடர்ந்து மிரட்டி கொண்டே இருக்கும். கோலியாத்தை கண்டதும் சவுலும் ஜனங்களும் கலங்கி போய் விட்டனர். அவன் எதிர்க்கப்பட இயலாதவன் என எண்ணிவிட்டனர். ஆனால் தாவீது அவனை எளிதாக தோற்கடித்தான். தேவ உறவுடன் வாழ்கின்றவனுக்கு தேவன் சூழ்நிலைக்கேற்ற ஞானத்தையும் சமயத்திற்கேற்ற சிந்தனையையும் தருகின்றார். சிலரை எப்படி எதிர்கொள்வது என்ற ஐயம் ஏற்படலாம். சில சூழ்நிலைகளை எப்படி சந்திப்பது என்ற கேள்வி ஏற்படலாம். ஆனால் அது அவசியம் சந்திக்கப்பட வேண்டியது என்றால் விசுவாசத்தோடு நாம் முன்வர வேண்டும். ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் போகும் பொழுது எப்படி பேசுவது என்று பயப்பட தேவையில்லை. பிதாவே பேசுவார் என்ற நம்பிக்கையை இயேசு தந்தார். ஆம், சூழ்நிலைகளுக்கு எதிரில் எது தேவையோ அதை தேவன் தருவார். நாம் பயந்து பயந்து விலகி விலகி போய்கொண்டிருந்தால் பயமும் பீதியும் தீர்வு காணப்படாத பிரச்சனையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சிந்தனைக்கு, பரீட்சைகள் உன்னை அழித்து விடாது, ஆனால் உன்னை யார் என்று அடையாளம் காண்பித்துவிடும். ஆமேன்.